ஸ்ரீவைகுண்டம் அருகே அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை தடுத்து நாட்டுக்கோழிகள் மற்றும் மரக்கன்றுகளை இலவசமாக வழங்கி கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்து வருகிறார். அத்தகையதொரு நல்ல ஆசிரியரின் சேவைகளை விவரிக்கிறது வரக்கூடிய செய்தி தொகுப்பு. ஆசிரியர் பணியே அர்ப்பணி என்பார்கள். தான் கற்பித்த ஒருவன் தன்னை விட உயர்ந்தாலும் பொறாமை கொள்ளாதவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே. இப்படி அறப்பணி ஆற்றி வரும் ஆசிரியர்களில் ஒருவர்தான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடியை சேர்ந்த சக்திவேல். இவர் கருங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொழிற்கல்வி ஆசிரியராகவும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் தன்னுடைய மாணவர்களுக்கு வெறும் பாடங்களை சொல்லிக் கொடுப்பது மட்டுமின்றி விவசாயம், இயற்கை உரம் தயாரிப்பு போன்ற இடை தொழில்களையும் கற்பித்து ஊக்குவித்து வருகிறார். நாட்டு சக்கரை இப்படி ஒரு 4 லேயர் என்ன செய்யணும், வச்சு ஒரு 25 நாளைக்கு என்ன செய்யணும், வெயில் படாத இடங்கள்ல நிழல் ரொம்ப இருக்கக்கூடாது, தண்ணியை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. 25 நாளைக்கு என்ன செஞ்சிடணும், அப்படி வச்சிடணும். அப்போ 20 சுத்தமான மீன், அமிலம், பசுமை தயாரிப்பு நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கும். இவர் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் கிச்சன் கார்டன் என்று அழைக்கப்படும் வீட்டு சமையலுக்கு தேவையான காய்கறிகள், கீரை வகைகள், பழ வகை மரங்கள் ஆகியவற்றை இயற்கை உரங்களை கொண்டு பயிரிட்டு வளர்த்து வருகிறார். அத்துடன் தேக்கு உள்ளிட்ட பண பயிர்களையும் விளைவித்து மிக குறைந்த விலையில் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறார். அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வேலைக்கு சென்று விடுகின்றனர். இதனால் அவர்களின் படிப்பு பாதியில் நின்று விடுகிறது. எனவே மாணவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதற்காக 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 10 நாட்டு கோழிகளையும் 10 தேக்கு உள்ளிட்ட மரக்கன்றுகளையும் இலவசமாக வழங்கி அதன் மூலம் வருவாய் ஈட்டும்படி கூறி தொடர்ந்து பள்ளிக்கு வர வேண்டும் என்று அன்பு உத்தரவு போடுகிறார் ஆசிரியர் சக்திவேல். சக்திவேல் சார் எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுப்பாரு. பாடம் மட்டும் இல்லாமல் வேளாண்மையை பராமரிக்கிறது, மரம் நடுறது எல்லாத்தையும் பற்றியும் தினமும் சொல்லுவார். அதோட எங்களுக்கு நல்ல இயற்கை உரம் எப்படி தயாரிப்பது என்று கற்றுத் தருவார். அடுத்து எங்கள் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் புதிதாக எங்கள் ஸ்கூலுக்கு வர 6th பையங்களுக்கு 10 மரக்கன்றுகளும் 10 நாட்டுக்கோழி குஞ்சு கொடுக்காரு. எதுக்காகன்னா அவங்க 6ஆப்பு மட்டும் படிச்சுட்டு 5ஆப்போட படிச்சுட்டு 6ஆப்பில் வேலைக்கு போகிறாங்க, வாழை சமைக்கிறதுக்கு, கடைக்கு மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அதை தடுக்கணும், அதை முற்றிலும் தடுக்கணும். மென்மேலும் அவங்க படிக்கணும் என்பதற்காக தான். மாணவர்கள் படிப்புடன் தொழில் கல்வியையும் கற்று வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் நாட்டுக்கோழி வளர்ப்பு, அடை வைத்து கோழிகளை உற்பத்தி செய்யும் முறைகளையும் செயல்முறை விளக்கங்களுடன் கற்பித்து வருகிறார். அதாவது போதுமான டெம்பரேச்சர், அதாவது கிராவிட்டி, அதாவது தண்ணி எல்லாமே ஈரப்பதத்துலேருந்து எல்லாமே நெஞ்சிட்டு இருக்கும், கரெக்டாக இருக்கும். மறுபடியும் பார்க்குமா, வெளிச்சமாக இருக்கா, இது கருவி நினைச்சில பிடிக்கல, கருவி நினைச்சில பிடிக்கல, வேற கேட்பான் கலர் மாறிக்கா, அது 15 வைக்கணும்னா 5ஆனது, அது 12ஆம் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ கரு பிடிக்கட்டா அந்த முட்டையை நிச்சயக்கூடாது, வைக்கக்கூடாது. மாணவர்கள் தங்கள் உடலையும் மனதையும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச உடற்பயிற்சி கூடத்தை அமைத்து பயிற்சியும் அளித்து வருகிறார். மாணவர்களின் உடல்வாகு கட்டுக்கோப்பாக இருந்தால் தவறான வழியில் செல்ல மாட்டார்கள் என்றும் இதனால் குற்ற சம்பவங்களில் மாணவர்கள் ஈடுபடுவது குறையும் என்றும் சமூக அக்கறையுடன் கூறுகிறார் ஆசிரியர் சக்திவேல். நான் ஒரு ஜிம் ஒன்று வச்சிருக்கேன். எதுக்காகனா எனது பள்ளியில் படிக்கின்ற 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக என்ன செய்ய சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இந்த உடல் விட்டு இருந்துச்சுன்னா அவனுடைய கெட்ட பழக்கத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதுக்காக அவன் உடற்பயிற்சி மையத்துக்கு என்ன டெய்லி வர வைக்கிறது. மாணவர்களுக்கு பிறந்த நாள் என்றால் அவர்களுக்கு மரக்கன்றுகளையே பரிசாக வழங்கி வருகிறார் இந்த ஆசிரியர். இவரது சேவையை பாராட்டி கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு பசுமை சாம்பியன் விருது வழங்கி கௌரவித்தது. அந்த விருதுடன் வழங்கப்பட்ட 1 லட்சம் ரூபாய் தொகையையும் தான் பணிபுரியும் பள்ளியின் வளர்ச்சிக்காக வழங்கியுள்ளார்.
பசுமை அந்த கவர்மெண்ட்லேருந்து சாருக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்தது. அது எங்களுக்காண்டி சார் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி சாருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாழை இந்த இயற்கை சம்பந்தப்படி எங்களுக்கு சார் வந்து நிறைய ஒவ்வொரு நாளைக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் 6ஆப்பு படிச்சிருக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் சார் வந்து ஒரு பையனுக்கு வந்து 10 நாட்டுக்கோழி குஞ்சு சார் வந்து கொடுப்பாரு. இது மட்டுமா, போட்டித் தேர்வுக்கு படிக்கும் பிள்ளைகளுக்காகவும் மாணவர்களை போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யும் வகையில் சிறிய அளவிலான ஒரு நூலகத்தை உருவாக்கி எண்ணற்ற அரசு பணியாளர்களை உருவாக்கியும் வருகிறார். கோச்சிங் கிளாஸ், அதாவது என்ன கோச்சிங் கிளாஸ்னா வேலை வாய்ப்புக்கான கோச்சிங் கிளாஸ் சுமார் 2010 இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட பயின்ற மாணவர்கள், அதாவது 12th முடிச்சுட்டு அதில் எந்த ஜாதியும் கிடையாது, அந்த ஜாதியோ இந்த ஜாதியோ எந்த மதமே கிடையாது, நம்மளை தேடி வந்தவங்க, அது பணக்காரனும் கிடையாது, கஷ்டப்பட்டும் கிடையாது, ஏதோ அவன் நோக்கத்துக்கு வேலைக்கு போகணும், அந்த நோக்கத்துக்காக நினைச்சிருக்கேன். இலவச பயிற்சி மையம் நினைச்சிருக்கேன், நடத்தி கொண்டிருக்கேன். அதில் இது வரைக்கும் என்ற ஒரு 524 பேர் நினைச்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க. ரொம்ப பெரிய லெவலில் போல, அதாவது குரூப் 4 போலீஸ், அது போலீஸில் தான் நிறைய பசங்க நினைஞ்சிருக்காங்க. சிறந்த மாணவர்களை மட்டுமல்லாமல் சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதும் ஆசிரியர்கள்தான் என்றால் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இவரை போன்று ஒவ்வொரு ஆசிரியரும் செயல்பட்டால் வருங்கால சமுதாயம் வளமான சமுதாயமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. மாலை முரசு செய்திகளுக்காக தூத்துக்குடி செய்தியாளர் மோகன்ராஜ்.